நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஜிபே பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமர்களும் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற ஆப்களை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். ஏனென்றால் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வரி கிடையாது. இதனாலேயே சூப்பர் மார்க்கெட் தொடங்கி பெட்டி கடை வரையில் யூபிஐ செயலிகளை பேங்க் கஸ்டமர்கள் தொடர்ந்து பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். ஆகவே இந்த யூபிஐ பரிவர்த்தனைகளை செய்வதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குறிப்பிட்ட லிமிட்டை விதித்தது. அதாவது யூபிஐ மூலம் மருத்துவ கட்டணம், கல்வி கட்டணம் மற்றும் அரசு பத்திரங்களுக்கான கட்டணம் ஆகியவற்றுக்கு 1 லட்சம் மட்டுமே அதிகபட்சமாக செலுத்த முடியும் என்ற லிமிட்டை விதித்தது. இதற்கு மேல் கட்டணம் செலுத்தினால் பேங்க் மூலம் அனுப்ப வேண்டும். ஆகவே வரியும் விதிக்கப்படும். இதனால் இந்த லிமிட்டை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இதன்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக லிமிட்டை அதிகரித்தது. இதை இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அமலாக்கியது. ஆனால் இந்த லிமிட்டை அதிகரித்ததை போல வரி செலுத்துவோருக்கான லிமிட்டையும் மாற்ற வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கைகள் எழுந்தன. ஏனென்றால் வருமான வரி செலுத்துவோர் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் செலுத்தினால் அதற்கு ஏற்ப கூடுதலாக வரி செலுத்த வேண்டும். இது கூடுதல் வரியை அவர்களுக்கு கொடுக்கிறது. இதுவே யூபிஐ செயலிகள் மூலம் செலுத்தும் பொழுது அந்த வரி கிடையாது. ஆனால் யூபிஐ மூலம் வரி செலுத்தும் பொழுது 1 லட்சம் வரையில் மட்டுமே அதிகபட்சமாக செலுத்த வேண்டும் என்ற லிமிட் இருப்பதால் அதற்கு மேல் வருமான வரி செலுத்தினால் கூடுதல் வரியை செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வருமான வரி செலுத்துவோர் தள்ளப்படுகின்றனர். இதன் காரணமாகவே இந்த லிமிட்டையும் அதிகரிக்க ஆர்பிஐ முடிவு செய்திருந்தது. ஆகஸ்ட் 8ஆம் தேதியில் வருமான வரி செலுத்துவோருக்கான லிமிட் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தது. ஆனால் அன்றைய தினம் அந்த புதிய லிமிட் விதிகள் அமலுக்கு வரவில்லை. அக்டோபர் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த விதிகளை இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அக்டோபர் 15ஆம் தேதி அமலாக்குகிறது. ஆகவே அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு வருமான வரி செலுத்துவோர் யூபிஐ மூலம் அதிகபட்ச வரித்தொகையை செலுத்தலாம். 5 லட்சம் வரையில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற பல்வேறு யூபிஐ ஆப்கள் மூலம் செலுத்திக் கொள்ளலாம். இந்த 5 லட்சத்துக்கு எந்தவித வரியும் கூடுதலாக வசூலிக்கப்படாது. ஆகவே இந்த தேதிக்காக வரி செலுத்துவோர் காத்திருக்கின்றனர். மேலும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சிம் கார்டுகளில் ஸ்பாம் எஸ்எம்எஸ்களை தடுக்க புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. இந்த விதிகள் மூலமாக ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா போன்ற டெலிகாம் நிறுவனங்கள் மூலம் கஸ்டமர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டுமானால் அவர்களுடைய நம்பரை அனுமதி பட்டியலில் சேர்க்க வேண்டும். இல்லையெனில் எஸ்எம்எஸ் மறுக்கப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவோர் கூகுள் பே மூலமாக இதுக்கு முன்னாடி நம்ம வரி இந்த மாதிரி பே பண்ணுறதுக்கு 1 லட்சம் வரைக்கும் தான் லிமிட் இருந்துச்சு. ஆனால் இதை 5 லட்சம் வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. ஸோ இனிமேல் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி செலுத்துவோர் கூகுள் பே மூலமாக செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறையானது வரக்கூடிய அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரதாக என்பிசிஐ அறிவிச்சிருக்காங்க.